Hello students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் மென்சுரேஷன் சாப்டர் எக்ஸாம்பிள் 7.28. இந்த 7.28ல படம் கொடுத்துட்டா ஒரு கனசதுரம் கொடுத்துட்டா அது மேல வந்து ஒரு அரைக்கோள வடிவத்துல ஒரு கிடத்தை அமைச்சிருக்கோம். அதான் சொல்லிக்கலாம். Any spherical section is out of from one face is cubical block. இன் ஃபிகர் படத்துல இந்த ஒரு பார்ட் மேல கனசதுரம் இருக்கு. இந்த கனசதுரம் மேல ஒரு அரைக்கோளம் வடிவத்தில் அமைந்துள்ளது. அது படத்தில் காட்டியுள்ளபடி such that the diameter அதனுடைய டயாமீட்டர் எவ்வளவு, இதுதான் இந்த டயாமீட்டர், இந்த ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ், அப்போ இது இந்த ஒரு சைடு அப்போ சைடு ஆஃப் தி கியூபிக்கல் ஈக்குவல் டு எல்னு சொல்லிட்டான். தட் மீன்ஸ் ஏ ஈக்குவல் டு எல். ஓகே, அப்போ இந்த சைடு இது வந்து எல், இது வந்து எல், ஒரு சைடு வந்து எல், இது எல்னு சொல்லிட்டான். அப்ப இங்க இருந்து இது வரையும் எல்னா அப்ப ரேடியஸ் என்ன இருக்கும்? தட் மீன்ஸ் ரேடியஸ் ஈக்குவல் டு எல் பை 2. ரேடியஸ் ஈக்குவல் டு எல் பை 2. இதுதான், அவ்வளவுதாங்க முடிஞ்சு. இதை வச்சு நம்ம கணக்கு போட போறோம். சொல்யூஷன் கணக்குல என்ன பண்ணேன்? surface area of the remaining solid. Therefore, the surface area of the remaining solid equal என்ன சொல்ல போறோம் பாருங்க. இப்ப என்னென்ன பார்ட் இருக்கு? surface area of cubical part கனசதுர பகுதி பிளஸ் அரைக்கோளம் curved surface area of the hemical part. ஓகே, அதுல இருந்து இந்த இங்க பாருங்க, இந்த இது நம்ம பெயிண்ட் பண்ண போறது. இது இந்த சர்க்கிள் இதுல இருந்து இதை கழிச்சிடும். இதுதான் அப்படியே மேலதான் நிற்கும், மேல் பார்த்து தான் நிற்கும். அது உள்ள கனசதுரத்து உள்ள நிற்காது இல்லையா, மேல் பார்ட்ல இருக்கும். அப்போ மைனஸ் ஏரியா ஆஃப் த பேஸ் ஆஃப் தி எதுக்கு? ஹெமிஸ்பியரிக்கல் பார்ட். ஓகே, இப்ப சர்ஃபேஸ் area of the cubical part a square plus 2 pi r square hemisphere formula minus base இந்த சர்க்கிள் தான் pi r square. ஓகேங்களா? இப்ப அடுத்த ஸ்டெப் இங்க கவனிங்க. 6a square plus pi r square இதுல இருந்து இது கழிங்க. 2 pi r square இருந்து ஒரு pi r square லெஸ் பண்ணிட்டா எவ்வளவு இருக்கு? pi r square. அப்ப a ஓட மதிப்பு L square plus pi into R ஓட மதிப்பு L by 2 whole square. That's equal 6L square plus pi ஓட மதிப்பு 22 by 7 into L square by 4 எழுதலாம். ஓகேங்களா? இப்ப ஏதாவது கேன்சல் ஆகுதா பாருங்க. இது எடுத்து 2 ஆல கேன்சல் பண்ணா 2, இதை கேன்சல் பண்ணா 2 ஆல கேன்சல் 2, இது 11. ஓகே, மறுபடியும் இது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் பாருங்க. 6L square plus 11L square by 7 2s are 14. ஓகேங்களா? இப்ப இதுல என்ன காமனா இருக்கு? L square காமனா இருக்கு, வெளியே எடுத்துக்கலாம். அப்ப 6 plus 11 by 14 இப்படி எழுதலாம். அல்லது இதை மல்டிப்ளை பண்ணி கூட எடுத்துக்கலாம்.
இது மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ண என்ன வருது பாருங்க, எல் ஸ்கொயர் 6 4s are 24, remainder 2 84 plus 1 by 14 equal என்ன பாருங்க 5 95 by 14 L square. இதுதான் ஆன்சர். 5995 by L square. இப்படியும் போடலாம். அல்லது இதுல பையோட மதிப்பு சப்ஸ்டிட் பண்ணாமே நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே பை காமனா வச்சு புக்ல இருக்கிற மாதிரியும் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்படி பண்ண ஈஸியா இருக்கும். பையோட மதிப்பு எடுத்து சப்ஸ்டிட் பண்ண 22/7. இந்த எல் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ண 4, 2ஆல கேன்சல் 2 2s are 4, இது அதே 11. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல இந்த 11 ஸ்கொயர் பை 7 2s are 14. எல் ஸ்கொயர் காமனா இருக்கு, எல் ஸ்கொயர் வெளியே எடுத்துரும். 6 plus 11 by 14 எழுதுறோம். இந்த 14 6 மல்டிப்ளை பண்றோம். 6 14s are 84. 84 plus 11 by 14, இது ரெண்டுமே ஆட் பண்ணா 95 by 14 L square. ஓகே பிள்ளைங்களா, அழகா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கணக்கு வந்தா ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்குடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவி. பாய்.